Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 5.4 sum number 4 பார்க்க போகிறோம். This is an important 2 mark compulsory or 5 mark question. Okay. இப்போ if two straight lines, if the straight lines அப்போ இது L1 இது L2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து நம்ம perpendicular அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்த கண்டிஷனும் ஞாபகம் இருக்குது. m1 into m2 is equal to -1 இப்படியும் போடலாம். அல்லது இந்த எக்ஸசைஸ்க்கு நம்ம உள்ளே வரும்போது இப்படி ஒரு கண்டிஷன் இருந்தது அதையும் பார்த்தோம், இதுவும் போடலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இது நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், நிறைய தெரியும் நமக்கு. அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா a1 a2 plus b1 b2 is equal to 0 இந்த கண்டிஷன் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ லைன் 1ல் இருந்து நாம் எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன? லைன் 1ல் இந்த பார்ட் லெஃப்ட் சைடில் வரும், அதாவது p plus 3 into x plus 12y minus 12 is equal to 0. இது லைன் 1 இல்லையா? இப்போ a1ன்றது எது? a1 அப்படின்னு சொல்கிறது, மீண்டும் ஒரு முறை அந்த ஈக்குவேஷனை காமிக்கிறேன். a1ங்கிறது ஃபர்ஸ்ட் லைனோட எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், b1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைனோட ஒய் கோஎஃபிஷியன்ட், a2ங்கிறது செகண்ட் லைனோட எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், b2ங்கிறது செகண்ட் லைனோட ஒய் கோஎஃபிஷியன்ட். ஓகே, எது எந்த பார்ட் அப்படின்னு நமக்கு தெரியணும். இதுக்கப்புறம் தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, a1ஓடைய வேல்யூ எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் லைன் 1 தட் இஸ் p plus 3, b1ஓட வேல்யூ 12. அடுத்ததாக லைன் 2லேருந்து 12x minus 7y minus 16 is equal to 0. இங்கே a2ங்கிறது x உடைய கோஎஃபிஷியன்ட் 12, b2ங்கிறது y உடைய கோஎஃபிஷியன்ட் -7. நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? a1 a2 plus b1 b2 is equal to 0 இல்லையா? இந்த பார்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a1ஓட வேல்யூ என்ன? p plus 3. ஓகே, a2ஓட வேல்யூ என்ன? 12 plus b1ஓட வேல்யூ என்ன? 12, b2ஓட வேல்யூ என்ன? -7 which is equal to 0. இப்போ இந்த பாருங்க, இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 12 நாம காமனாக எடுத்துடலாம், வேலை முடிஞ்சது. 12 காமனாக எடுத்துட்டா லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? p plus 3 -7 equal to 0. இந்த 12 இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். ஓகே, அப்போ p plus 3, இந்த p plus 3 மைனஸ் அப்படிங்கிறது -7 அப்படிங்கிறது -4 ஆகிடும். சிம்பிளிஃபை பண்ணால் இது -4. ரைட் சைடில் 0/12 டிவிஷனுக்கு போனால் 0. ஸோ p - 4 is equal to 0, p is equal to 4. ஸோ the value of p is 4. ஈஸியான கண்டிஷன் இது. ஆனால் கவனமாக பார்க்க வேண்டிய இடம் எது a1 எது a2 b2 வித் சைனோட. ஓகே, ரொம்ப சிம்பிளான சம் இது. இந்த ஃபார்மில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த m1 into m2 is equal to -1 அப்படின்ற கண்டிஷன் எடுத்து போட்டால் கூட இதே ஆன்சர் தான் வரும். பட் கம்பேரிங் தட் திஸ் இஸ் அன் ஈஸி மெத்தட். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.